தமிழக வெற்றி கழகத்துடன் இணையக்கூடிய வாய்ப்பை தற்பொழுது உருவாக்கியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். தலைவர் விஜய் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்க உள்ளார். தமிழகத்தில் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக 2026 சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கு தலைவர் விஜய் அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக பல மூத்த நிர்வாகிகள் ஓரம் கட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செங்கோட்டையன் அவர்கள் நினைத்ததுபடி ஒன்றிணைத்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பதையும் 75 தொகுதிகளுக்கு மேலாக விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பதாகவும் துணை முதல்வர் பதவியை கொடுப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிறு சிறு கட்சிகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் வெற்றியடைவது கடினம். அதாவது 234 தொகுதிகளில் வெற்றியடைவது கடினம்தான். ஆனால் கூட்டணியை அதிமுகவுடன் வைக்கும் பட்சத்தில் துணை முதல்வர் பதவியோ அல்லது 2.5 ஆண்டுகள் நான் முதல்வராகவும் 2.5 ஆண்டுகள் செங்கோட்டையனோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது எடப்பாடியோ முதல்வராக யாரேனும் பொறுப்புகளை அதிமுகவின் சார்பாக பொறுப்பு வகிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்தாலோ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிப்பார் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் இந்த உடன்படிக்கைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவுகள் தெரிவித்திருப்பதாகவும் விஜய் அவர்களுடன் கூட்டணியை கைகோர்க்கும் வகையில் செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 234 தொகுதிகளிலும் திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடலாமா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி உறுதியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கப் போவது உறுதிதான் என்பதை நம்மால் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் நடக்கும். தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராகவோ அல்லது துணை முதல்வராகவோ பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவர்களது ஓட்டுக்கள் மூலமாக உறுதி செய்வார்களா? நீங்கள் எந்த தொகுதியில் இருந்து பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த தொகுதியில் அதிக அளவு விஜய் அவர்களது ஆதரவாளர்கள் தாவேகாவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொகுதி எது என்பதை கமெண்ட் வாயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.